வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 17. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ அவனோட இன்வெஸ்டிகேஷனை முடித்ததை ஹெவன்லி டீமன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஹெவன்லி டீமன் பெவிலியன்லேருந்து வெளியில் வரும்போது பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போது ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் கிட்ட உங்களோட எமோஷன்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா என்னோட அண்ணா செத்துட்டாலும் எனக்கும் அப்படி தான் தோணுன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோவை வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது ஹீரோ யோசிக்கிறான், உங்களுக்கு இப்போ நான் பார்க்க எப்படி தெரிகிறேன்னு. ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் மேலே பார்த்து இந்த வருஷம் ரொம்ப சூடாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. அப்போது ஹீரோ நல்ல வேலை, என்னால் எந்த வெப்பத்தையும் தாங்க முடியும்னு சொல்கிறான். அதுக்கு அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கிளம்பிட்டே இருக்காரு. ஹீரோ யோசிக்கிறான், பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் என்ன திங்க் பண்ணாருன்றத என்னால் கெஸ் பண்ண முடியல. என்னதான் அவருக்கு ரிலீஃபாக இருக்குன்னு சொன்னாலும் அவரோட தம்பியை கொன்ன வேணாம், என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு கூட இருக்கலாம். இல்லைனா இந்த மேகங்கள் எப்படி கலைஞ்சு போகுதோ அதே மாதிரி இந்த விஷயத்த அப்படியே விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுனாலும் சரி, நான் செஞ்ச விஷயத்துக்கு எனக்கு ரெக்ரெட் இல்லைன்னு. அடுத்ததா ஹீரோ அவனோட ட்ரைனிங் ரூமுக்கு வந்துட்டு புது கத்தியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான். எப்போவுமே புது கத்தியை யூஸ் பண்ணுற ஆரம்ப சில நேரம் ரொம்ப முக்கியம். எல்லா கத்தியும் அதோட மாஸ்டரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கும். பிளாக் டிமானிக் ஸ்வாட் போல பவர்ஃபுல்லான கத்திகளோட புரிதல் இன்னும் ஆழமாக இருக்கும். எந்த கத்தியும் அதனோட மாஸ்டரை நிராகரிக்காது, ஆனால் அதோட மாஸ்டரை ஒழுங்காக புரிஞ்சிக்கலைன்னா அந்த கத்தியோட ஃபுல் பவரை வெளிக்கொண்டு வர முடியாது. ஹீரோவும் அவன் கத்தி கூட பேசுகிறான், உன்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், நான் தான் இனிமேல் உன்னோட மாஸ்டர், என்னோட எனர்ஜியை உனக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்வாட் டெக்னிக் வச்சு தான் இப்போதைக்கு நம்ம சர்வை பண்ண போகிறோம். போக போக நான் இதை விட இன்க்ரெடிபிளான மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்லாம் உனக்கு காட்டுறேன், அதுவரை நம்ம இதை வச்சு தான் சமாளிக்கணும். ஹீரோ அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணுறான். நேரம் போகிறதே தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லீஹான் டின்னர் எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாததுனால அவள் அப்படியே டின்னர் எடுத்துகிட்டு கிளம்புறா. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஒரு வழியாக ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வெளியில் வரான். அப்போது ட்ரைனிங் ஹால் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருந்துச்சு. ஹீரோ பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டான், இவங்கெல்லாம் ஸ்வாட் டீமன்ஸ்னு, பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனோட குரூப்பை சேர்ந்தவங்க. ஹீரோ யோசிக்கிறான், இவங்கெல்லாம் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் சொல்லி வந்தாங்களா இல்லை அவங்களே வந்தாங்களான்னு தெரியல, ஆனால் ஒவ்வொருத்தரும் என் மேலே கொலை வெறியில் இருக்காங்க. அங்கே இருந்த எல்லாரும் ஹீரோ இருக்கிற டைரக்ஷனை பார்த்து அவங்களோட டிமானிக் எனர்ஜியை செலுத்தினாங்க. ஹீரோ அளவுக்கு அதிகமாக டிமானிக் எனர்ஜியை எடுத்துக்கிட்டானா அது அவனுக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸை ஏற்படுத்தும். அது அவனோட ஃப்யூச்சர் வளர்ச்சியை தடுத்துடும். இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை அடக்கி ஒடுக்கி என்னோட ரூமை விட்டு வெளியில் வராமல் பயந்து உள்ளேயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். அப்போ தான் ஹீரோக்கு அவன் கடந்த காலத்தில் கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக் ஞாபகத்துக்கு வருது, மெரிடியன் ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக். இது ஒரு சீக்ரெட் டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக ஹீரோ உடம்புல ஃப்ளோ ஆகிற எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற மெரிடியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இந்த டெக்னிக் எப்படி செயல்படும்னா, மல்டிபிள் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஒரு யூசர் மேலே எல்லா டைரக்ஷன்ல இருந்து அவங்களோட எனர்ஜியை செலுத்தணும். அதனால் வர பெயினை பொறுத்துக்கிட்டு யூசர் மேலே செலுத்துகிற எனர்ஜியை வச்சு இருக்கிற மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதிகமான மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மெரிடியன் ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக் மூலமாக அவன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலான்னு. அங்கே இருந்த எல்லாரும் வெறித்தனமாக ஹீரோவை நோக்கி அவங்களோட எனர்ஜியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்னமோ ஹீரோவை பயன்படுத்துறதுக்காக இது செஞ்சாலும் ஹீரோ அதை அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெரிடியன் ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜை தாண்டி தேர்ட் ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய எனர்ஜியை செலுத்துங்கன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ஃபோர்த்து ஸ்டேஜை தாண்டி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜான ஃபிஃப்த்து ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஆகும்போது சடனாக எனர்ஜி ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது. என்னடான்னு பார்த்தா சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது, இவ்வளோ பேர் இவ்வளோ எனர்ஜியை அவன் மேலே செலுத்தினதுக்கு அப்புறமும் எதுவுமே ஆகாமல் கல் மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு. அப்போ ஹீரோ எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு அவன் முன்னாடி இருந்தவனை பார்த்து முறைக்கிறான். அதை பார்த்து பயந்து எல்லாரும் வழியை விடுறாங்க.
ஹீரோவும் அந்த வழியா நடந்து போறான். அப்போ நினைக்கிறான், ஸ்வாடிமன்ஸ் எல்லாரும் என்னோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அடுத்து ஹீரோ அவனோட அப்பாவை பார்க்க ஹெவன்லி டீமன் பெவிலியனுக்கு வந்திருப்பான். அங்க இருந்த காலியான ஹெவன்லி டீமனோட த்ரோனை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ பின்னாடி இருந்து அது மேலே உட்கார ஆசைப்படுறியான்னு ஒரு குரல் கேட்குது. ஹீரோ ஹெவன்லி டீமன் எப்போ பின்னாடி வந்தாருன்னு யோசிச்சான். இல்லை, அந்த த்ரோனில் போய் நான் சிக்கிக்க விரும்பலன்னு சொல்கிறான். மறுபடியும் குழப்பமாக பேச ஆரம்பிச்சிட்டியா? மேலே வா, உட்காரிங்கன்னு ஹெவன்லி டீமன் சொல்கிறாரு. ஹீரோ அவர் சொன்னபடி அந்த சேரில் உட்கார்றான். எப்படி இருக்குன்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டு, நான் என்னமோ உற்சாகமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கும் அப்படி தான் தோணுச்சுன்னு ஹெவன்லி டீமன் சொல்கிறாரு. ஹீரோ யோசிக்கிறான், கணக்கிட முடியாத பேரை கொன்னுட்டு, ஏன் அவரோட அண்ணன் தம்பிங்களை கூட கொன்னுட்டு இந்த சீட்டில் வந்து உட்காரும்போது அவருக்கு உற்சாகமாக இல்லாமல் வேற எப்படி ஃபீல் பண்ணாருன்னு. அப்போது ஹெவன்லி டீமன், ஸ்வாட் டீமன்ஸ் எல்லாரும் அவங்களா தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் சொல்லி யாரும் அதை பண்ணலைன்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியுமா? எல்லாரும் அவங்களோட எனர்ஜியை என் மேலே செலுத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசாக எதுவும் ஆகாத மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண விரும்புனாங்க, அதுக்கு நான் ஒத்துழைக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்த நான் தாண்டின உடனே என்னோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். அவங்க என்ன அவ்வளோ பயங்கரமாக இருந்தாங்களான்னு ஹெவன்லி டீமன் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நான் எடுத்த முடிவு தப்பாக இருக்குமோன்னு பயந்தேன். அங்கே இருந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் டென்ஷன் ஆகி என் கூட சண்டை போட்டிருந்தா நான் அவங்கள கொன்று இருப்பேன். என்னால் அந்த இடத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் நான் தப்பிச்சாலும் ஸ்வாடிமன்ஸை கொன்னுட்டு என்னால் சக்ஸஸர் ஆகியிருக்க முடியாது. இந்த ரீசனுக்காக தான் நான் ரொம்ப பயந்தேன். நான் எடுத்த டிசிஷன்னால் என்னோட உயிரையே பணைய வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. ஆனால் விசித்திரமா இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கோ உங்களை நான் மிஸ் பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கே புரியல எதுக்காக அவனோட அப்பாவை அந்த நேரத்தில் தேடினான்னு. அப்போது ஹெவன்லி டீமன், எந்த டிமானிக் ஹியூமனும் அவன் செஞ்ச விஷயத்துக்காக பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான், முன்னாடி என்ன இருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணிட்டு முன்னேறிக்கிட்டே போவான்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு அவனோட அப்பா ஏன் இதை சொன்னாருன்னு சரியாக புரியல. என்னை சமாதானப்படுத்த பார்க்குறாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, மூட மாற்றுவோன்னு திங்க் பண்ணிட்டு, நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நம்ம இந்த டீமன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல அழகான பெண்களோட ஸ்டாச்சு வைக்கக்கூடாது? உதாரணத்துக்கு சென்ட்ரல் பிளெயினில் இருக்கிற ஃபேமஸான 4 ஃப்ளவர்ஸை. 4 ஃப்ளவர்ஸ்னால் இந்த 4 அழகான பெண்களை மீன் பண்ணுறாங்க. இந்த டீமன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல அந்த 4 பெண்களோட ஸ்டாச்சு வச்சான்னு ஹீரோ பேசிக்கிட்டே போகிறான். அப்போது அவனோட அப்பா கொடுக்குற லுக்கை பார்த்து, சரி நான் எதையோ பெணாத்த ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கு மேலே இங்கே உட்காந்தா சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன், நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குறான். அப்போது திடீர்னு ஹீரோ, அப்பா நான் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை கொன்னுருட்டுமான்னு கேட்குறான். அதுக்கு ஹெவன்லி டீமன் எதுவுமே சொல்லாமல் மேலே நின்றுட்டு இருக்காரு. இதோட சாப்டர் 17 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.